ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வேர்க்கடலை சட்னி ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. வாங்க அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு 1 கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை நம்ம எண்ணெய் சட்டியில் மிதமான தீயில வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். அதிக தீயில வச்சு நம்ம வேர்க்கடலை கருகிடும். கருகுனுச்சுன்னா சட்னி கலரும் மாறிடும், டேஸ்ட்டும் கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மிதமான சூட்டிலே வச்சு இந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு நம்ம இதை வறுத்துக்கலாம். இப்போ இந்த வேர்க்கடலை நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் நம்ம இதை நல்லா ஃபுல்லாக ஆற வச்சுட்டு இதை நம்ம தோலை ஃபுல்லாக சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம சூட்டோடு எடுத்தோன்னா தோல் எல்லாமே போகாது, ஒன்று ஒன்று ஒட்டிக்கும். ஃபுல்லாக நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை தோலை தனியாக எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த சட்னி ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க, செஞ்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துருக்கோம் தோலை உரிச்சிட்டு. இப்போ நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணலாம். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 4-5 பூண்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் அதிகமாக சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாம். நான் கம்மியாக காரம் வேணுங்கிறதுக்காக 5 மிளகாய் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கட்டியாக வந்துடும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 2 இட்லி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த சட்னி நீங்கள் செஞ்சு பாருங்கள். 5 இட்லி 10 இட்லி போல் சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம தாளித்து எடுத்துக்க வேண்டிதான். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்துடுச்சு. நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள், பார்க்கவே நல்லாயிருக்கு. இப்போ நம்ம எண்ணெய் ஆலக்கரண்டி இருக்கு இல்லையா, அதை நம்ம அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம கருவேப்பிலை ஒரு கொத்து உருவி போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததும் இப்போ நம்ம இதை எடுத்து சட்னியில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வேர்க்கடலை சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிடிக்காதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டு கொடுக்கும். இது உடம்புக்கும் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான். இது செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே நல்லா இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.